ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஊறுகாய். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், சூப்பராக காரசாரமாக மாங்காய் ஊறுகாய் வீட்லேயே டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன். கிரேட்டர் வச்சு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. இதை ஒரு கப்பில் மாற்றிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கார மிளகாத்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தாளிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோல்ல அந்த மாங்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் ஊறுகாய் இல்லைன்னா டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா போகணும். நீங்கள் சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மாங்காயோட இதெல்லாம் போயிடுச்சு. ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதில் வெந்தய பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது. இதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது வெந்தயத்தை வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெந்தய பவுடர் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செஞ்சாச்சு இந்த ஊறுகாய். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்க, இல்லை தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மாங்காய் செஞ்சதுக்கு இது ஒரு 1 வீக் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக காரசாரமான இன்ஸ்டன்ட் மாங்காய் ரெடி ஆகிடுச்சு, மாங்காய் ஊறுகாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் நம்புறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.